உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உங்களோட இன்சூரன்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரினியூ பண்ணிக்காங்க. அதுவும் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருந்த அமௌண்ட்டை விட கூடுதலான அமௌண்ட்டுக்கு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க, இன்னும் உங்களோட ரினியூவல் வராட்டியும் கரெக்டாக இந்த வீடியோவை பாருங்கள். ஒன்டாரியோவில் அநேகமான இன்சூரன்ஸ் ரினியூவல் எப்படி ஒர்க் ஆகும், இப்படியான ஹை அமௌண்ட் ஆட்டோ ரினியூவல்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். இது உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படலாம், ஸோ வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அநேகமாக ஒன்டாரியோவில் கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸோ டெனன்ட் இன்சூரன்ஸோ 1 இயருக்கு தான் போடுவோம். அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒன்டாரியோவில் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், உங்களோட 1 இயர் பாலிசி முடிஞ்ச உடனே நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எதுவுமே தெரியப்படுத்தலை, நீங்கள் எந்த விதமான கண்டெக்டும் பண்ணலைன்னு சொன்னால் அவங்க நீங்கள் ஆட்டோவாக ரினியூ பண்ணுறதுக்கு எக்ரி பண்ணுறீங்கன்னு எடுத்து அடுத்த வருஷம் ரினியூவலுக்கு உங்களோட ரிஸ்க்கை திரும்ப அனாலிசிஸ் பண்ணி எய்த உங்களோட இன்சூரன்ஸை கூட்டுவாங்க, அப்படி இல்லாட்டி குறைச்சி உங்களுக்கு கண்டினியூஸாக ரினியூ பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இப்படி ரினியூ பண்ணுறதுக்கு முதல் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்களான்னு கேட்டால் எஸ், தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் உங்களோட பாலிசி டாக்குமெண்ட்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அதே அட்ரஸுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 நாளைக்கு முதல் உங்களோட ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி எய்த உங்களோட ப்ரீமியத்தை கூட்டியோ குறைச்சோ அதே சேம் கம்பெனியில் இப்போ அடுத்த வாரம் ஒரு வருஷத்துக்கு உங்களோட ப்ரீமியம் என்ன மாதிரி இருக்குங்கிறது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு முதல் பாலிசி டாக்குமெண்ட்டை உங்களோட வீட்டை அனுப்பிடுவாங்க. ப்ளஸ் உங்களுடைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கோ ப்ரோக்கருக்கோ அதோட சாஃப்ட் காப்பியை அவங்களோட ஏஜென்ட் போர்ட்டலுக்கோ ப்ரோக்கர் போர்ட்டலுக்கோ அனுப்புவாங்க. உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ ப்ரோக்கரோ அது உங்களுக்கு அனுப்பணும். இது நடக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்ராக்சிமேட்டாக 30 நாளுக்குள்ளே நடக்கும். அதாவது உங்களோட ரினியூவல் ஒரு 30 நாள் இருக்கக்குள்ளே நடக்கும். சில கம்பெனிஸ் 45 நாளைக்கு முதல் அனுப்புவாங்க, சில கம்பெனிஸ் அரௌண்ட் 30 நாளைக்கு முதல் அனுப்புவாங்க. இது அப்படி அனுப்புறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் அடுத்த வருஷம் ரினியூவலுக்கு உங்களோட ரிஸ்க்குக்கு இந்த ரேட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விரும்பினா ஒன்றுமே செய்ய தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே ரினியூவல் ஆகும். ப்ளஸ் அந்த ரினியூவல் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எப்போ பேமெண்ட் எடுப்புங்கிற விஷயத்தையும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ப்ரைஸ் எல்லாம் ஓகே, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரினியூவல், அதாவது அந்த 1 இயர் பாலிசி முடிய அடுத்த இயருக்குரிய பாலிசி ஸ்டார்ட் ஆகி அதே சேம் கம்பெனியில் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அனுப்பியிருக்கிற அமௌண்ட் உதாரணத்துக்கு கூடுதல் அனுப்பியிருக்காங்கன்னு வைப்போம். நீங்கள் ஒரு $500 பே பண்ணிடுறீங்க, இப்போ அவங்க அனுப்பியிருக்காங்க $700 அனுப்பியிருக்காங்க, அது உங்களுக்கு டூ மச் வழங்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஷாப் அரவுண்ட் பண்ணலாம். எப்போ வரைக்கும்னு சொன்னால் உங்களோட ரினியூவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஷாப் அரவுண்ட் பண்ணலாம். இங்கே தான் நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர் ஒரு ஆள்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நார்மலாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார். ஆனால் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ப்ரோக்கரேஜில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்த அமௌண்ட் திருப்தி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்ட எனக்கு இந்த வந்த அமௌண்ட் திருப்தி இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் செக் பண்ணீங்களான்னு சொன்னால் அவர் ஒர்க் பண்ணுற அதே ப்ரோக்கரேஜுக்குள்ளே உங்களோட ஃபைல் ஆல்ரெடி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இதை விட பெட்டரான ரேட் ஆஃபர் பண்ணுறாங்களான்னு சொல்லி அவர் சிஸ்டத்தில் ஷாப் அரவுண்ட் பண்ணி பார்ப்பார். அப்படி அவர் ஷாப் அரவுண்ட் பண்ணக்குள்ள இன்னொரு கம்பெனியில் உதாரணத்துக்கு உங்களோட பழைய கம்பெனியில் 700 தந்திருக்காங்க, இன்னொரு கம்பெனியில் ஒரு 500 அதே அமௌண்ட் தராங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு 600 மாதிரி தராங்க. 700 600 குறைவாக கிடைக்குது, உங்களுக்கு $100 சீப்பாக கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்ட எனக்கு அப்போ அந்த $600 தர கம்பெனிலேயே மாற்றி விடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், உங்களோட பழைய இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுற அந்த விஷயத்தை செஞ்சுட்டு உங்களுக்கு புது இன்சூரன்ஸ் கம்பெனியில் பைண்ட் பண்ணி தருவார். அப்படி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரோக்கரால் கூட அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நல்ல ரேட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வேற ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகிட்டோ வேற ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்கிட்டயோ போய் நீங்கள் வேற ஒரு இன்சூரன்ஸ் கட்டு அதில் ஏதாவது பெஸ்ட்டான ரேட் கிடைக்கும்னு சொன்னால் உங்களோட இது ரினியூவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு ப்ரோக்கர்கிட்ட பழைய சொல்லி உங்களோட பழைய இன்சூரன்ஸை நீங்கள் இனிஷியேட் பண்ணி கேன்சல் பண்ண வைக்கணும். அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் புது இன்சூரன்ஸை உங்களோட ரினியூவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே நீங்கள் புது இன்சூரன்ஸை பைண்ட் பண்ணிடணும். சில இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்ட்ரிக்டாக ஒரு வேலை பார்ப்பாங்க. எப்படின்னு சொன்னால் ரினியூவலுக்கு ஒரு 45 நாளைக்கு முதல்ல ரினியூவலுக்கு அடுத்த வருஷத்துக்கு என்ன மாதிரி பேமெண்ட் இருக்க போகுங்க ரினியூவல் டாக்குமெண்ட்டை அனுப்பிட்டு இந்த நெக்ஸ்ட் இயருக்குரிய முதலாவது பேமெண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ரினியூவலுக்கு 30 நாளைக்கு முதல்ல எடுக்கிற மாதிரி பேமெண்ட் ஸ்கெட்யூல் பண்ணி தந்திருப்பாங்க. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரினியூவல் பண்ணுறதுக்கு 30 நாள் இருக்கிற அந்த விண்டோக்குள்ளே நீங்கள் கோட் செக் பண்ணினா தான் உங்களுக்கு பெட்டரான அக்யூரேட்டான கோட் வரும். அப்படி வந்தால் தான் அந்த கோட்டை நீங்கள் பைண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரினியூவலுக்கு 30 நாளைக்குள்ளே தான் பைண்ட் பண்ணலாம், 30 நாளைக்கு மேலே பைண்ட் பண்ண முடியாது. ஆனால் சில இன்சூரன்ஸ் கம்பெனி 45 நாளைக்கு முதல்ல உங்களுக்கு பேமெண்ட்டை என்ன மாதிரி ரினியூவல்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்களோட பேமெண்ட் டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 30 நாள் விண்டோ வாரத்துக்கு முதல்ல அப்படி அனுப்பினா சிலாக்கில் என்ன சொல்கிறேன், ஐயோ இப்போ நான் ஷாப் அரவுண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஷாப் அரவுண்ட் டைம் பண்ணுறதுக்கு முதலே என் பேமெண்ட்டை
எடுக்க போகிறாங்க, அப்படி இல்லாட்டி எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அப்போ இவங்க சொப்பரம் பண்ணுறது நினைக்கிறதுக்கு முதலே அவங்க என்ன செய்வாங்க, அடுத்த வருஷத்துக்குரிய ரினியூவல் பேமெண்ட் எடுத்துருவாங்க. அப்போ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, இனி நான் சொப்பர் ரவுண்ட் பண்ணிடலாம், நான் இனி இவங்களோட கம்பெனியில் ஐடிக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. உங்களோட ரினியூவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் அடுத்த வருஷத்துக்குரிய பேமெண்ட்டை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி எடுப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்களோட ரினியூவலில் அவங்களோட ப்ரைஸுக்கு ஓகே இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்க எடுத்த அதே சேம் அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். எந்த விதமான பெனால்ட்டியும் இல்லாமல் தாராளமாக அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால். ஸோ அவங்க நேரத்தோட உங்களோட பேமெண்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் தாராளமாக ரினியூவலுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முதலே ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். நீங்கள் ரினியூவல் பண்ணாதீங்க, நான் வர வருடம் மாற போகிறேன்னு சொல்லி. அதுக்காக லாஸ்ட் மினிட் வரை வச்சிருக்காமல் ஒரு 30 நாள் இருக்கக்குள்ளே தாராளமாக நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணி எங்கே பெஸ்ட்டான ரேட் கிடைக்குதோ அங்கே இன்சூரன்ஸை போட்டுட்டு உங்களோட பழைய இன்சூரன்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஆனால் உங்களோட ரினியூவல் ஆகிற வரைக்கும் நீங்கள் சும்மா இருந்துட்டு ரினியூவல் ஆகி அவங்க பேமெண்ட் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் என்னத்துக்கு ரினியூவல் பண்ணினீங்க, நான் உங்கள்கிட்ட ரினியூவல் பண்ண சொல்லலை தானேன்னு சொல்லி நீங்கள் போய் என்ன தான் கதைச்சாலும் அவங்க எடுத்த பேமெண்ட்டை ஷார்ட் ரேட்டில் தான் திரும்ப தருவாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரினியூவல் ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் இப்போ கேன்சல் பண்ணுறீங்களோ அந்த எடுக்கக்கூடிய பேமெண்ட்டை கழிச்சிட்டு தான் பேலன்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் சில நேரம் நீங்கள் ரினியூவல் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் பேங்க்கில் பேமெண்ட் வைக்காமல் விடுவீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி பேமெண்ட்டை இனிஷியேட் பண்ணக்குள்ளே பேமெண்ட் போகாது, நான் பேமெண்ட் கேன்சல் ஆகும். இன்னொரு ட்ரை ஒன்று பண்ணுவாங்க, 2 தரம் ட்ரை பண்ணி பேமெண்ட் அவங்களுக்கு போகாட்டி நான் பேமெண்ட் சொல்லி திரும்ப கேன்சல் பண்ணுவாங்க அந்த 2வது ரினியூவல் பாலிசியை. அப்படி உங்களோட ஃபைலில் நான் பேமெண்ட்டு சொல்லி வந்துரும்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷனெல்லாம் எடுக்கிற பெரிய சிக்கலாக போயிடும். அது உங்களுக்கு இருக்கிற ஒரு பிளாக் மார்க்காக வந்துடும். ஸோ அதனால் எப்பயுமே உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி 1 இயர் ஆகி முடிய போகுதுன்னு சொன்னால் ஒரு 20 to 30 நாள் இருக்கக்குள்ளே ஷாப் அரவுண்ட் பண்ணுங்கள். ஷாப் அரவுண்ட் பண்ணி பெஸ்ட்டான ரேட் வேறு எங்கேயும் கிடைக்கும்னு சொன்னால் உங்களோட பழைய இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு புது இன்சூரன்ஸை நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும். அப்படி வர ஒரு இடத்தை நீங்கள் நல்ல ரேட் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட அதே கம்பெனியில் ரினியூவல் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபால் நிறைய ஆக்சிடென்ட் இருக்குது, டிக்கெட் இருக்குது, சஸ்பென்ஸ் அப்படி இப்படி ஏதாவது வந்துட்டு ஒரு லோ ரிஸ்க் எடுக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்களால உங்களோட ரிஸ்க்கை இதுக்கு மேலே எடுக்க இயலான்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கேன்சலேஷனுக்குரிய லெட்டர் அனுப்புவாங்க. இதுக்கு மேலே அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் ரினியூ பண்ணல உங்களோட இன்சூரன்ஸை, ஸோ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இன்சூரன்ஸ் பாருங்கன்னு சொல்லி அதே மாதிரி 30-45 நாளைக்கு முதல்ல உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் வெளியால் எங்கேயாச்சும் தான் உங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் தேடணும். ஸோ நீங்கள் டிரெக்டாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட கதைச்சி இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு 30 நாளைக்கு முதல் வேறு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸில் கதைச்சி ஷாப் அரவுண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர் மூலமாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அந்த புரோக்கர்கிட்ட சொல்லி அவர் ஒர்க் பண்ணுற மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களோட கோட்டை செக் பண்ணி வேறு ஏதாவது பெட்டர் கோட் வருதான்னு சொல்லி பார்த்து, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு அடிஷ்னலாக வேறு இன்சூரன்ஸ் புரோக்கர் ஏஜென்ட்டை போய் கூட நீங்கள் கோட்ஸ் எல்லாம் செக் பண்ணி இது அதே கம்பெனியில் இருக்கிறதா அப்படி இல்லாட்டி வேறு கம்பெனி மாறுதாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்து உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கு வழங்கி நிற்கும் ஏன் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்கள்கிட்ட சொல்லாமல் உங்களோட இன்சூரன்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரினியூ பண்ணினாங்கன்னு சொல்லி. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். எங்களோட புரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி வீடு எடுக்க போகிறீங்க, இல்லாட்டி டெனட் இன்சூரன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க, உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் இன்னொரு 20 to 30 நாளில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தாராளமாக கண்டெக்ட் பண்ணலாம். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த மேலே இருக்கிற இந்த வெப்சைட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. பை.